150 வருஷமான நம்ம வந்தே மாதரம் பாடலை ஒரு நாள் முழுவதும் பார்லிமெண்ட்ல நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொன்ன நம்ம மோடிஜி அந்த பாடல் எழுதின அவருடைய பேரையாவது ஒழுங்கா கத்துக்கிட்டு வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கணும். பங்கிம் சந்திர சேட்டர்ஜி அப்படின்ற அவருடைய பேரை நம்ம ஜி எப்படி சொல்றாரு பாருங்க. बंकिम दा का ये भाव सूत्र बंकिम बाबू बोले थैंक यू आपकी भावनाओं के लिए मैं आदर करता हूं. அவருடைய பேர் அப்படி கிடையாதுங்க. அது வந்து பங்கிம் சந்திர சேட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்ததும் மோடிக்கு என்ன கோபம் வருது பாருங்க. அந்த ஈகோ, அப்பா என்ன பண்றது, டெலிபிராம்டர் இல்லை, அதனால ஏதோ தப்பா சொல்லிட்டாரு, இல்லைன்னா கரெக்டா சொல்லியிருப்பாரு. வணக்கம். இனிமே நேரு அப்படின்ற பேரையே நரேந்திர மோடி யூஸ் பண்ண மாட்டார். நேரு அப்படின்ற பேரை அவர் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட பிரியங்கா காந்தியுடைய முகம் தான் அவர் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகும். அப்படி ஒரு செயலை வந்து பார்லிமெண்ட்ல பிரியங்கா காந்தி செஞ்சு விட்டுருக்குறாங்க. இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூஸ்ட்ரா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மேட்ரு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். राजीव जी ने क्या किया, परिवारवाद क्या होता है, नेहरू जी ने कौन सी गलतियां की, सुना लीजिए, फिर खत्म. उसके बाद बेरोजगारी, महंगाई, அழுக்கு துணியை அடிச்சு தோச்சு அதை காய போடுவாங்க பாருங்க. அப்படிதான் பார்லிமெண்ட்ல பிரியங்கா காந்தி நேற்று ஜி அடிச்சு தோச்சு காய போட்டிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி நேற்று பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல நரேந்திர மோடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த ஆப்போசிஷனும் ராகுல் காந்தியும் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பேரை தான் மோடி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 முறைக்கு மேலே என்னுடைய பேரை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. 90 முறையே எனக்கு செஞ்சுரி போடல அப்படின்னு தெரியல. நம்ம ஜிக்கு 90 வந்து ரொம்ப ராசியான நம்பரா அப்படின்னு தெரியல. 90 முறை அப்படின்றத வந்து என்ன கணக்கில் சொல்கிறாரோ அதுக்கு தான் நம்ம வந்து பிரியங்கா காந்தி சொல்லியிருந்தாங்க. உங்களை வந்து 90 முறை தானே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நேரு அப்படின்ற பேரை 9000 முறைக்கு மேலே பேசியிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நேரு நேரு அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இந்த பார்லிமெண்ட்ல நான் வேணா உங்களுக்கு ஒரு 40 மணி நேரம் டைம் வாங்கி தரேன். 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வந்தே மாதரத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் பார்லிமெண்ட் ஃபுல்லாக அதுக்காக மட்டுமே ஒதுக்குனீங்க. நேருவை பற்றி பேசுறதுக்கு, இல்லைன்னா ராஜீவ் காந்தியை பற்றி பேசுறதுக்கு, இந்திரா காந்தியை பற்றி பேசுறதுக்கு நான் வந்து ஒரு 40 மணி நேரம் ஸ்பீக்கர் கிட்ட பேசி வாங்கி தரேன். உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க, என்னென்ன பேசணுமோ சொல்லுங்க. நேரு எப்பேற்பட்டவர், இந்திரா காந்தி எந்த மாதிரி, ராஜீவ் காந்தி அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். 40 மணி நேரம் உங்களுக்கு தரேன். கிழிங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா, வேலையில்லா திண்டாட்டம், விலையேற்றம், இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பேசணும். அதுக்கப்புறமாவது நீங்கள் நேரு அப்படின்றதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நாட்டு பிரச்சனையை பற்றியும் நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு நம்ம பிரியங்கா காந்தி நேற்று பார்லிமெண்ட்ல ஜியை முன்னாடி வச்சுக்கிட்டு பொறின்னு பொறிச்சு எடுத்துட்டாங்க. இதை வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்பீக்கருக்கே தாங்க முடியாமல் மாமா உட்காரமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் இதை பேசிடுறேன், ஏன்னா இதோட அந்த நேரு அப்படின்ற வார்த்தை அவர் விடணும் அப்படின்றதுக்காக அவங்க பேசி முடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் நேரு அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஜியுடைய வாயிலேருந்து வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் நாட்டுடைய பிரச்சனையும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையும் இவர் பேசுவாரா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா இந்த ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரூட்டை வந்து சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஜிபிஎஸ்லேயே போகிறதுனால வந்து ரூட் வந்து ஞாபகத்திலே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஜியும். இவர் வந்து இந்த டெலிபிராம்டரை வச்சு படித்து தான் நம்ம நாட்டுடைய பிரச்சனையே தெரிஞ்சுக்கிறாரு. நாட்டில் என்ன நடக்குது, இல்லைன்னா வெளிநாட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து அவருக்கு டெலிபிராம்டரில் எழுதி கொடுத்தது தானே படிக்கிறாரு. டெலிபிராம்டருடைய கம்பெனி பேர் வேணால் ஞாபகம் இருக்குமே தவிர நாட்டு பிரச்சனை இவருக்கு ஞாபகமே இருக்காது. இப்படி இந்த ஜிபிஎஸ் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தான். அதனால தான் இந்த டெலிபிராம்டர் ஒர்க் பண்ணலன்னா இவர் பப்பன்னு முழிப்பார். ஏன்னா இவருக்கு என்ன பிரச்சனையை பற்றி பேசணும்னே தெரியாது. ஏதாவது தெரிஞ்சால் தானே பேசுறதுக்கு. ராகுல் காந்தியை விட்டால் 1.5 மணி நேரம் பேசுவார். இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா அவருக்கு தெரியும். இவருக்கு வந்து யாரும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது, எழுதி கொடுப்பாங்க. அதை அவர் பார்ப்பாரு, படிப்பார், எழுந்து போயிடுவார். அதுக்கு அடுத்த மேடையில் என்ன பேசணுமோ அதை எழுதி கொடுப்பாங்க, அதை படிப்பார். இங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவருக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. ஜிக்கு வந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் அப்படின்றது வந்து நேரு நேரு நேரு, அவ்வளோதான். ஜியை விடுங்க, நம்ம சங்கிங்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலையும் இதுதான், நேரு தான். நேற்று எனக்கு ஒருத்தன் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பான், சங்கி தான். அதாவது நம்ம நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ரஷ்யாலேருந்து வந்தவங்கள ஸ்னேக் பார்க் வந்து அவர் காட்டுறாரு அப்படின்னு அந்த ஒரு ஃபோட்டோ. அதுக்கு கீழே வந்து நம்ம புட்டின் இந்தியாவுக்கு வந்தபோது நம்ம ஜி வந்து பகவத்கீதையை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த ஒரு காப்பியை வந்து நம்ம புட்டினுக்கு கொடுக்குறாரு. ஸோ நேரு ஸ்னேக் பார்க்க தான் காட்டுறாரு, நம்ம ஜி வந்து பகவத்கீதையே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ சொல்லுது. இதுதான் இன்னும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலையும் நேரு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒரு ரிப்ளை போட்டிருந்தேன். இந்த வந்தாரா அப்படின்ற அம்பானியுடைய மகனுடைய ஜூ இருக்கு பாருங்க,
அதை திறந்து வச்சதே நம்ம ஜி தாண்டா. அதுக்குள்ளே போயிட்டு சுற்றுறதுன்னா, எல்லா மிருகத்தையும் பார்க்குறதுன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா, இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரமோஷன் வந்து அந்த ஜூக்கு கொடுக்குறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ண வேண்டிய வேலையாடா இது அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருந்தேன். அவர் நேரு ஸ்னேக் பார்க்குன்னா இவர் வந்து பெரிய ஜூ, அதுவும் நம்ம அம்பானியுடைய ஜூ, அதை வந்து இவர் ப்ரமோட் பண்ணுறாரு அவ்வளோதான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ரிப்ளை போட்டுன்னா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த பதிலும் வரல. நேருவை வச்சுக்கிட்டு இன்னும் என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் இறந்து போயிட்டாரு அந்த மனுஷன், அதுக்காவது விடுங்கப்பா. அவர் இறந்து போயிட்டார்ல, ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார், ஏதோ இந்தியாவை நாசமே பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. விட்டுரு. நம்ம பிரியங்கா சொன்ன மாதிரி அவனுக்கு 40 மணி நேரம் தரேன், பேசு, கிழி, அதுக்கப்புறமாவது நாட்டை பற்றி கவலைப்படுங்க. அதுக்கப்புறமாவது இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுங்க, விலையேற்றத்தை பற்றி பேசுங்க. இப்போ பாருங்க, தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிற மாதிரி ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இண்டிகோ பிரச்சனையில். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் பேசுங்க. 40 மணி நேரத்தில் உங்கள் உடம்புல ஊறி இருக்கிற அந்த நேருவை எடுத்து வெளியில் போட்டுட்டு நாட்டை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு பிரியங்கா வந்து நேற்று நம்ம ஜிக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டு கொடுத்துருக்குறாங்க. இனிமேலாவது நம்ம ஜி வந்து நேருவை பற்றி பேசாமல் நேரு வழியில் போவார் அப்படின்றதெல்லாம் நீங்களும் உங்களுடைய கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.